ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரப்பாம்பூச்சி, பல்லி, மற்ற பூச்சிகள்லாம் நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோங்க. எந்த வித கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இருந்தாலே போதுங்க, நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகள்லாம் தலை தெறிக்க ஓட வைக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா காட்டமாக இருக்கிறதுனால சின்ன வெங்காயமும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ அடுத்ததான் நான் இந்த மாதிரி ஒரு இடிக்கல் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன இடிக்கல் இல்லைன்னா சின்ன மிக்சி ஜார் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடிக்கல்குள்ள நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா தட்டி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அடுத்ததாக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி ஒரு அகலமான பிளாஸ்டிக் பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்சி எடுத்த இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, சமையலுக்கு பயன்படுத்துறது, அதுதான். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க. அடுத்ததாக நான் ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேங்க. இது முழுசாக தேவைப்படாது. இது பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பாதி எலுமிச்சப்பழத்தோட சாறு மட்டும்தான் நமக்கு தேவைப்படுங்க. இதுக்குள்ளே இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி விதையை எடுத்துகிட்டு இதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடாக்கு மேலே இந்த மாதிரி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்ததுமே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வருங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம், பேக்கிங் சோடா, எலுமிச்சப்பழச்சாறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதுங்க. நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம இன்னொரு ஒரு பவுலில் நல்லா வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இதை கையை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டு இதோட சாரெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுறாதீங்க, இதுவுமே நமக்கு யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த வேஸ்ட்டை நம்ம தூக்கி போடாமல் இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகள்லாம் நம்ம வீட்டில் இருந்து ஒழிக்கிறதுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் ஆட் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் கத்தியை நல்லா நெருப்பில் காட்டி ஓட்ட போட்டு எடுத்து இதுக்குள்ளே லிக்விட் சேர்த்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த லிக்விடை ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்ப்ரே பாட்டிலை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வேஸ்ட்டை தூக்கி போட வேண்டான்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கங்க. அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடக்கி எடுத்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த வேஸ்ட்டை நம்ம அப்படியே எடுத்து கீழே வைக்க முடியாது இல்லையா, அதனால தான் நம்ம நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த வேஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி பேப்பருக்கு மேலே வச்சு விட்டுறலாங்க. இப்போ இதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வச்சு விட்டுடலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் வச்சு விடலாங்க. நைட்டு நேரங்களில் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகள் நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் ஸ்டவ் நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு அடியில் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, மற்ற பூச்சிகள்லாம் அந்த அடுப்பு பக்கத்தில் வரவே செய்யாதுங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் கூட இதோட ஸ்மெல்லுக்கு உங்கள் வீட்டை விட்டு ஓடியே போயிடும். அடுத்ததாக நம்ம வீட்டில் பருப்பு, மசாலா பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது பக்கத்தில் கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதுலேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சு விட்டுருங்க.
அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சிகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரூம்லேயுமே வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரூமில் இருக்கக்கூடிய பீரோ, கபோர்டு இதுக்கு அடியிலெல்லாம் கூட நீங்கள் ஒன்று எடுத்து வச்சு விடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கெல்லாம் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. கடல் கடியில் கூட நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விடலாம். இப்போது அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூட் இருக்குது பாருங்கள், அதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு மேலே கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா? ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்டவ்வெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு மேலே எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்டவ்வு, கவுண்டர் டாப்பு எல்லா பக்கமும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிருங்க. காலையில் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டிங்கனாலே போதுங்க. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஓட்டைக்குள்ளெல்லாம் கரப்பாம்பூச்சி நைட் நேரத்தில் தங்கியிருக்குங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு அதோட ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வெளியே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்க்கெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டைக்குள்ளேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வராமல் பார்த்துக்கலாம். இதே போல் நம்ம வீட்டில் வந்து பாத்ரூமில் இருக்கக்கூடிய சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டைக்குள்ளேயுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் இந்த லிக்யூடை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம வந்து மீதி இருக்கிற லிக்யூடை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து அந்த பவுல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளேயே சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பல்லியை வந்து ஓட விரட்டலாம். அது என்னன்னா மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதுதான். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்க்காதீங்க, தனி மிளகாய் தூள் தான் நல்லா காரமாக இருக்கும். ஸோ தனி மிளகாய் தூள் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த மிளகாய் தூள் வந்து பார்த்தீங்கன்னா பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. பல்லிகளுடைய தோலுக்கு வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும். அதோட தோல் வந்து பயங்கரமாக இரிட்டேட் ஆகுங்க. இதோட வாடையே பார்த்தீங்கன்னா பல்லிகளுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற பல்லி எல்லாமே தலை தெறிக்க ஓடிடுங்க. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் பல்லி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த லிக்யூடில் வந்து கொஞ்சமாக லிக்யூட் மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டு உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து இந்த லிக்யூடில் வந்து முக்கி எடுத்து ஒரு சின்ன பவுலு அல்லது நியூஸ் பேப்பரை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதில் கூட வச்சு எங்கெல்லாம் பல்லி வருமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ஃப் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் பல்லி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் செல்ஃப்லலாம் கூட நீங்கள் ஒன்று எடுத்து வச்சு விடலாங்க. இப்போது இந்த லிக்யூடை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எங்கெல்லாம் பல்லி வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவு இருக்குது பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய கேப்புக்குள்ளெல்லாம் பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதுக்குள்ளேயுமே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அந்த சந்துக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல்லி எல்லாமே உங்கள் வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பல்லிலாம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் ஜாஸ்தியாக மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடிலாம் பல்லி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதிலெல்லாம் கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல்லாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வழியாக பல்லிலாம் வருங்க. ஸோ அதுக்குள்ளேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்குங்க, அது வழியாகவும் பல்லி வந்து வருங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பல்லி எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.